Hi friends, welcome to PJ's Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உடம்புக்கு ரொம்ப சத்தான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அரிசி மாவு புட்டு. வாங்க அரிசி மாவுல புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் ரெடிமேட் அரிசி மாவு தான் எடுத்துர்க்கேன். அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நான் அரை கப் தான் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிரும், புட்டு கரெக்டாக வராது. அரை கப் தண்ணி சேர்த்தாலே போதும். புட்டு செய்கிறதுக்கு இதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இட்லி தட்டில் இந்த மாதிரி காட்டன் துணியை ஈரம் பண்ணி பரப்பி விட்டுறலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இட்லி தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் இட்லி தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். புட்டு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக வரும். புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு புட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி கரெக்டாக சேர்த்து மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா புட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். மேலே இருக்க தட்டிலையும் இதே மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. புட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பவுலில் மாற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், புட்டு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சூடாக இருக்கும் போதே சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கறதுனால புட்டு நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தானது. சுவையான அரிசி மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.